சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது தமிழன் ஜிகேல 100 கேள்விகள் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எப்பவுமே நம்ம ஆப்ஷன் சொல்ல மாட்டோம், ஒன்லி ஆன்சர் மட்டும்தான். நீங்க ஆப்ஷன் வேணும் அப்படின்னா கொஸ்டின் அப்படியே நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் சொல்லி பாருங்க. 1-2 நம்பர்னு போட்டு நீங்க ஆன்சர் ஒவ்வொன்றா சொல்லி எழுதி பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின் ரைட்டா நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். விரதம் என்ற சொல்லின் பொருள். விரதம் அப்படின்னா நோன்பு. இந்தியா என்ற இதழில் முதலில் கருத்து படத்தினை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை பாரதியார். என்றென்றும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் எது? என்று கூட்டல் என்றும். என்றென்றும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் எது? விடை என்று கூட்டல் என்றும். இளமை விருந்து எனும் நூலை இயற்றியவர் யார்? இளமை விருந்து நூலை இயற்றியவர் திருவி கல்யாண சுந்தரனார். திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது? திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. 9 நாளி உடுப்பவை 2 என்ற தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது? 9 நாளி உடுப்பவை 2. விடை புறநானூறு. தோரண வீதியும் தோமரு கோட்டியும் என்பதன் இலக்கண குறிப்பு. எண்ணும்மைகள். இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்ற மைய கருத்தின் அடிப்படையில் தோன்றிய காப்பியம் எது? சீவக சிந்தாமணி. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் எனப்படுபவர் யார்? தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் தந்தை பெரியார். கண்ணதாசன் கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி எந்த ஆண்டு திரைப்பட பாடலாசிரியரானார்? 1949. பேனா என்ற புனைப்பெயரில் நூல்களை எழுதியவர் யார்? பேனா அப்புசாமி. புதுச்சேரியிலிருந்து மணிலாவுக்கு சென்ற கப்பலில் பணியாற்றிய தமிழ் மாலுமி யார்? அழகப்பன். வாழையன் செய் புண்ணியம் என்பதன் இலக்கண குறிப்பு. வினைத்தொகை. புராண நூல்களை வசனமாக எழுதி அதனை அனைவரும் படிக்கும்படி எளிய வடிவமாக மாற்றியவர் யார்? விடை ஆறுமுக நாவலர். ஔவையார் அகநானூற்றில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? 4. பரசமய கோளரி என அழைக்கப்படுபவர் யார்? திருஞான சம்பந்தர். தமிழ் மொழியை எழுத பயன்படுத்தப்பட்ட பழந்தமிழ் வரி வடிவத்தை தமிழ் பிராமி என்று அழைக்காமல் தமிழி என்றோ அல்லது பழந்தமிழ் என்றோ அழைக்க வேண்டும் என்றவர் யார்? விடை ஐராவதம் மகாதேவன். கண்டகர் என்பதன் பொருள் கொடியவர்கள். வேகத்திற்கான எஸ்ஐ அலகு என்ன? மீட்டர் பை வினாடி. நாளமில்லா சுரப்பிகள் மற்றும் அவற்றின் இருப்பிடத்தை சரியாக பொருத்துக. கணையம் வயிற்றின் அடிப்பகுதி. பீனியல் சுரப்பி மூளையின் அடிப்பகுதி. தைராய்டு சுரப்பி கழுத்து. தைமஸ் சுரப்பி மார்புக்கூடு. கணையம் வயிற்றின் அடிப்பகுதி. பீனியல் சுரப்பி மூளையின் அடிப்பகுதி. தைராய்டு சுரப்பி கழுத்து. தைமஸ் சுரப்பி மார்புக்கூடு. சரியான விடை 4, 1, 2, 3.
ஒரு சூழ்நிலை மண்டலத்தின் எல்லா உணவுச் சங்கிலிகளையும் ஒன்றிணைத்தால் பல்வேறு பிணைப்புகளை கொண்டுள்ள ஒரு வலையமைப்பினை டேஸ் என்று அழைப்பர். விடை உணவு வலை என்று அழைப்பர். பூமி அதன் அண்மை நிலையில் உள்ள போது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையேயுள்ள தொலைவு எவ்வளவு? 147.1 மில்லியன் கிலோமீட்டர். சென்னையில் பேசின் பாலத்தில் அனல் மின் நிலையம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? விடை 1900. உயிரினங்களின் கட்டமைப்பின் அலகு எது? செல். தாவர செல்லில் RNA-வை பெற்றுள்ளவை எவை? தாவர செல்லில் RNA-வை பெற்றுள்ளவை எவை? ரிபோசோம்கள். லைசோசோம் செல்லிலேயே சிதைவடைவதால் அவற்றை எவ்வாறு அழைக்கின்றோம்? தற்கொலை பை என்று அழைக்கின்றோம். ஒளி எதிரொலிப்பு விதியில் எவை ஒரே தளத்தில் அமைகின்றன? படுகதிர், குத்துக்கோடு, எதிரொலிப்பு. மேற்கண்ட அனைத்தும் ஒரே ஏவுகணையில் PSLV-C-37 104 துணைக்கோள்களை விண்ணில் செலுத்தி இஸ்ரோ உலக சாதனை புரிந்த ஆண்டு எது? ஒரே ஏவுகணையில் 104 துணைக்கோள்களை விண்ணில் செலுத்தி இஸ்ரோ உலக சாதனை புரிந்த ஆண்டு 2017 பிப்ரவரி 15. 4 டன் கடினமான துணைக்கோள்களை நிறுவும் நிறுவனம் என்ற பெயர் பெற்ற விண்வெளி ஆய்வு நிறுவனம் எது? இஸ்ரோ. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் இயற்கை பலபடிகளுக்கு எது எடுத்துக்காட்டாகும்? புரதங்கள், கார்போஹைட்ரேட், காகிதத்தில் உள்ள செல்லோஸ். மேற்கண்ட அனைத்தும் எந்த கொள்கையின்படி சுடரின் மேல் எரியக்கூடிய காற்றின் அடர்த்தியானது சுற்றுப்புறத்தில் உள்ள காற்றின் அடர்த்தியை விட குறைவாக இருப்பதால் சுடரானது எப்பொழுதும் மேல் நோக்கி இருக்கின்றது? வெப்பச்சலன கொள்கை. CGS, MKS, SI என்பது எந்த அலகு முறையை சார்ந்தது? மெட்ரிக் அலகுமுறை. ஒரு பொருள் பெற்றிருக்கும் வெப்பத்தின் அளவை அல்லது குளிர்ச்சியின் அளவை குறிப்பது எது? வெப்பநிலை. கலைடாஸ்கோப் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? கலைடாஸ்கோப் பன்முக எதிரொலிப்பு. இறந்து போன அல்லது பலவீனமாக்கப்பட்ட நுண்ணுயிரிகளிடமிருந்து தயாரிக்கப்படுவது எது? தடுப்பூசி. எந்த ஆண்டு தங்க இலை நிலைமின் காட்டியை ஆபிரகாம் பெனட் என்பவர் வடிவமைத்தார்? 1787. நியூட்ரானின் மின் சுமை என்ன? 0. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. பேரண்டத்தின் பால்வழி விண்மீன் திரளில் அமைந்துள்ள மேக்னிட்டார் என்று அழைக்கப்படும் காந்த நியூட்ரான் விண்மீனே நடைமுறையில் காணப்படும் அதிக திறன் மிகுந்த காந்தமாகும். 2. மேக்னிட்டார் 20 கிலோமீட்டர் விட்டமும் சூரியனை போன்று 2 அல்லது 3 மடங்கு நிறையும் கொண்டது. 3. அதன் நிலையிலிருந்து ஓர் உயிரி 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் கூட அதன் உடலின் இரத்த ஓட்டத்தில் உள்ள அனைத்து இரும்பு அணுக்களையும் உறிஞ்சும் திறன் கொண்டது. விடை 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி அல்ல, எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அனைத்தும் சரி. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? காந்தங்கள் கணினியில் அதன் சேமிக்கும் சாதனங்களில் நிலை வட்டுக்களாக பயன்படுத்தப்படுகின்றன. 2. திருகு ஆணி குறடுகளில் அதன் முனைகளில் காணப்படும் சிறிய அளவிலான காந்த பண்பு திருகு ஆணிகளை பிடிக்க உதவுகிறது. 3.
மருத்துவமனைகளில் வலிமையான மின்காந்தங்களை பயன்படுத்தி காந்த ஒத்ததிவிற்கு நிழலுரு படம் மூலம் குறிப்பிட்ட உள்ளுறுப்பின் நிழலுருக்களை உருவாக்கிட உதவுகிறது. விடை அனைத்தும் சரி. பொறுத்துக. நீல லிட்மஸ் தாள் நிறமாற்றம் இல்லை. சிவப்பு லிட்மஸ் தாள் நீலம். பினாப்தலின் இளஞ்சிவப்பு. மெத்தில் ஆரஞ்சு மஞ்சள். சரியான விடை சி. நீராவியை கல்கரியின் மீது டேஸ் வெப்பநிலையில் செலுத்துவதன் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது. 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில். சிவப்பு தரவு புத்தகத்தை பராமரிப்பது எது? இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம். நடுநிலைமை கதிர்கள் என்று அழைக்கப்படுபவை எவை? காமா. பொறுத்துக. போரான் 11, கார்பன் 12, நைட்ரஜன் 14, ஆக்சிஜன் 16. விடை 3, 1, 4, 2. 1 அல்லது 2 அல்லது 3 இணைதிறன் எலக்ட்ரான்களை உடைய தனிமங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இந்த இதுல ஹைட்ரஜனை தவிர்த்து எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? 1 அல்லது 2 அல்லது 3 இணைதிறன் எலக்ட்ரான்களை உடைய தனிமங்கள் ஹைட்ரஜனை தவிர்த்து எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? உலோகங்கள் என்று. எலக்ட்ரான்களை ஏற்று எதிர் மின்னூட்டங்களை கொண்ட அயனிகளை உருவாக்கும் தனிமங்கள் டேஸ் அலோகங்கள். மனித உணவு ஊட்டத்தில் காணப்படும் கொழுப்பு அமிலங்கள் எவை? ஏ ஆல்பா லினோலிக் அமிலம். பி லினோலினிக் அமிலம். விடை ஏ மற்றும் பி. உடலின் உட்புறங்களின் பிம்பங்களை காண உதவும் கருவி எது? எம்ஆர்ஐ. கார உலோகங்கள் திண்மங்கள் அதிலுள்ள ஒரே வாயு எது? ஹைட்ரஜன். கார உலோகங்கள் திண்மங்கள் அதிலுள்ள ஒரே வாயு எது? ஹைட்ரஜன். அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜனை வெளியேற்றாத உலகம் எது? அர்ஜென்டினம். கீழ்கண்டவற்றுள் உயிரியல் சேர்மங்களின் முக்கிய பகுதியாக உள்ள தனிமம் எது? கார்பன். அடிபட்ட காயங்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பூஞ்சை படிந்த ரொட்டியை பயன்படுத்துவது பழங்காலத்தில் யாருடைய நடைமுறையில் இருந்தது? எகிப்தியர்கள். தேனில் காணப்படும் அமிலங்கள் எது? சிட்ரிக் அமிலம், குளுக்கோனிக் அமிலம், ஃபார்மிக் அமிலம். இவை அனைத்தும். புரத உற்பத்திக்கான மையங்களாக காணப்படுவது எது? ரைபோசோம். தவறான கூற்றை காண்க. நான் சரியானதை மட்டும் சொல்றேன். பல செல் உயிரிகளின் அமைப்பில் தாலஸ் என்பது மைசீலியம் என்று அழைக்கப்படுகிறது. மைசீலியம் என்பது பல நுண்ணிய நூல் வடிவ ஹைபே என்ற இழைகளின் தொகுப்பாகும். இவைகள் குழல் போன்ற அமைப்பினுள் புரோட்டோபிளாசத்தையும் செல் நுண்ணுறுப்புகளையும் கொண்டவையாகும். இதுல தவறானது சி. காச நோயை பரப்பும் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் பாக்டீரியாவானது டேஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ராபர்ட் கோச் என்பவரால். டேஸ் எண் மதிப்பானது உந்தத்தால் அளவிடப்படுகிறது. விசை எண். கீழ்கண்டவற்றுடன் தொடர்புடைய விதி எது? ஒரு மின்தடையில் உருவாகும் வெப்பமானது பாயும் மின்னோட்டத்தின் இரு மடிக்கு நேர் விகிதத்திலும் மின்தடைக்கு நேர் விகிதத்திலும் மின்னோட்டம் பாயும் காலத்திற்கு நேர் விகிதத்திலும் இருக்கும்.
விடை பார்த்தீங்கன்னா இது ஜூல் வெப்ப விதி என்று அழைக்கப்படுகிறது. முதல் அணுக்கரு உலை எங்கு கட்டப்பட்டது? அமெரிக்கா. எலக்ட்ரான் கவர்தன்மையானது கீழ்காணும் எதனை சார்ந்து அமையும்? பிணைப்பு ஆற்றல், அயனியாக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் நாட்டம், மேற்கண்ட அனைத்தும். விடை மேற்கண்ட அனைத்தும். ஹைட்ரோ கார்பன்கள் நீரில் எவ்வாறு செயல்படும்? ஹைட்ரோ கார்பன்கள் நீரில் கரையாது. காற்று மற்றும் காற்றில்லா சுவாசம் இரண்டிற்கும் பொதுவான படிநிலை எது? கிளைகாலிசிஸ். தாவரங்களில் நீர் அல்லது கரைப்பான் மூலக்கூறின் ஆற்றல் சாரா கடத்தல் நிகழ்ச்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சவ்வூடு பரவல் என்று அழைக்கப்படுகிறது. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? நான் சரியானதை மட்டும் சொல்றேன். கொற்கைக்கு அருகில் உவரி என்னும் இடம் உள்ளது. பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டது. தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்றவை கொண்டு வரப்பட்டன. இதுல தவறானது ஏ. சூரியனுக்கு அருகில் உள்ள 4 கோள்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சூரியனுக்கு அருகில் உள்ள 4 கோள்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? புவி நிகர் கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மரியானா அகழியின் ஆழம் எவ்வளவு? 10,994 மீட்டர். இந்தியாவின் செம்பு கால பண்பாடு எந்த பண்பாட்டின் காலத்தை சேர்ந்தது? முதிர்ந்த நிலை ஹரப்பா பண்பாடு. 16ஆம் நூற்றாண்டில் ஷெர்ஷா மன்னர் வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு டேஸ் என்று பெயர்? ருபியா. சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டு குறிப்பு எது? ஜூனாகத் கல்வெட்டு. புத்த சரிதத்தை இயற்றியவர் யார்? அஸ்வகோசர். தென்கிழக்கு ஆசியாவில் ஆழிப்பேரலை ஏற்பட்ட நாள் எது? 2004 டிசம்பர் 26. அராபியாவில் பிறந்த மொராக்கோ நாட்டு அறிஞரான டேஸ் என்பவரின் பயண நூல் அவர் பயணம் செய்த நாடுகளையும் மக்களையும் பற்றியதாகும். விடை இபன் பதுதா. பாரம்பரியமாக கூடல் கோன், கூடல் காவலன் என மதிக்கப்பட்ட மன்னர்கள் யார்? பாண்டியர்கள். ஜலாலுதீனை தொடர்ந்து 1296 தன்னை டெல்லியின் சுல்தானாக அறிவித்துக் கொண்டவர் யார்? அலாவுதீன் கில்ஜி. துளுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? நரச நாயக்கர். ஆக்ராவில் நூர்ஜஹானின் தந்தையான இம்மத் உத் தௌலாவின் கல்லறையை கட்டியவர் யார்? ஜஹாங்கீர். 1642ஆம் ஆண்டு டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் எங்குள்ளன? தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில். பொறுத்துக. சந்தால் கழகம். பீகார். இண்டிகோ கழகம் வங்காளம். தக்கான கழகம் பூனா. கேடா சத்தியாகிரகம் குஜராத். மாப்ளா கிளர்ச்சி கேரளா. விடை 1, 2, 3, 4, 5. சி. மேகங்களில் நீர்த்துளிகளின் அளவானது எத்தனை மைக்ரான் கொண்டதாக உள்ளது? 2 முதல் 100 மைக்ரான். சர்வதேச அளவில் புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கையில் தவறானது எது? சரியானதை மட்டும் சொல்றேன், தவறானதை நோட் பண்ணிக்கோங்க. 2000ஆம் ஆண்டு 173 மில்லியன், 2010ஆம் ஆண்டு 220 மில்லியன், 2017ஆம் ஆண்டு 258 மில்லியன். இதுல தவறானது டி. அண்டார்டிகாவில் உள்ள நன்னீர் மற்றும் உவர் நீர் ஏரிகளில் வசிப்பவைகளில் அல்லாதவை எது? அண்டார்டிகாவில் உள்ள நன்னீர் மற்றும் உவர் நீர் ஏரிகளில்
வசிப்பவைகளில் அல்லாதவை எவை? மீன்கள். இந்திய ராணுவத்தின் உயர்ந்த பதவி எது? ஃபீல்டு மார்ஷல். கீழ்கண்டவற்றுள் உச்ச நீதிமன்றம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? இது இந்தியாவின் மிக உயர்ந்த நீதிமன்றம் ஆகும். இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாகவும் உள்ளது. இந்திய அரசியல் அமைப்பின்படி உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலராக உள்ளது. இந்த உச்ச நீதிமன்றம் புதுடில்லியில் அமைந்துள்ளது. விடை அனைத்தும் சரி. பெரும் பத்தன் கல் என்ற பெயரில் அரிய கல் ஒன்று எந்த நாட்டில் கிடைத்துள்ளது? தாய்லாந்து. ஆண்களின் இடப்பெயர்வினை தீர்மானிக்கும் முக்கிய காரணி டேஸ் ஆகும்? வேலை வாய்ப்பு. முதல் உலகப் போர் எந்த ஆண்டில் நடைபெற்றது? 1914. ஜீவன் என்பதே சிவன் என கூறியவர் யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். விவசாயிகளின் தேவையை பூர்த்தி செய்யும் வேளாண் முறை எது? கலப்பு வேளாண்மை. இந்தியாவில் நெல் எத்தனை முறைகளில் பயிரிடப்படுகிறது? 3 முறைகளில். இந்தியாவில் எத்தனை பங்கு வேளாண் நிலப்பகுதி பாசன வசதியை பெற்றிருக்கிறது? 1/3 பங்கு. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை 1957 ஆகாசவாணி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்தியாவில் தொலைக்காட்சி வலையமைப்பு தூர்தர்ஷன் என அழைக்கப்படுகிறது. இன்சாட் 1B தகவல் தொடர்பிற்காக ஏவப்பட்ட முதல் இன்சாட் வரிசை செயற்கைக்கோள் ஆகும். இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு 1983 நிறுவப்பட்டது. விடை அனைத்தும் சரி. அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றிற்கு இடையேயான தொடர்பு குறித்து ஆராய பூஞ்சி தலைமையில் 3 உறுப்பினர்களை கொண்ட குழு அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? 2007. மத்திய அமைச்சர்கள் எத்தனை தர நிலைகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளனர்? 3. இந்திய தேசிய இராணுவத்தை எத்தனை படையணிகளாக சுபாஷ் சந்திரபோஸ் மறுசீரமைத்தார்? 3. பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை எப்போது இயற்றியது? 1947 ஜூலை 18. தமிழிசையின் நிலை குறித்து விவாதிக்க எந்த ஆண்டு முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்டது? 1943. மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு நோக்கிய நீட்சி எது? வருசநாடு குன்றுகள், ஆண்டிப்பட்டி குன்றுகள். விடை A மற்றும் B. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? மாநிலத்தில் காணப்படும் முக்கியமான தாதுக்கள். திருவள்ளூர் சுண்ணாம்பு, வேலூர் மேக்னசைட், கொல்லிமலை பாக்சைடு. இது தவறானது C. மக்மகான் எல்லை கோட்டுடன் தொடர்பு இல்லாத பகுதி எது? C. ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஜனவரி 16, 2016.